The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. இது தொடர்பாக மேலதிக விவரங்களை தருவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக கூட்டணியில இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள் 5 ஆண்டுகள் தாவேகாவின் ஆட்சி தொடரும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகாவுடைய ஆட்சி மதில் மேல் பூனையாக இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆட்சி கவிழும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது மறைமுகமாக ஏதேனும் செய்தி சொல்கிறாரா, இல்ல அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ள சில வருடங்களுக்குள்ள நடக்கக்கூடிய நிதர்சனத்தை சொல்கிறாரா? என்ன சொல்ல வருகிறார்? இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன? இல்ல, முதல்ல தன் தரப்பு தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி இது. கிட்டத்தட்ட திமுக ஒரு தேர்தல் தோல்விக்கு பின்பு கொஞ்சம் மனம் ரீதியாக கலகலத்து போயிருக்கிறார்கள். இன்னொன்று, அவர்கள் கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்காங்க. கணிசமான அளவுக்கான கூட்டணி கட்சிகள் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது காங்கிரஸ் நேரடியாக முறித்து கொண்டே சென்று விட்டார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லையே ஒழிய அமைச்சரவையில் எப்போது பங்கெடுத்தார்களோ அப்பொழுதே கூட்டணி முடிவுக்கு வந்து விட்டது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொண்டர்கள் மத்தியில பெரும் சோர்வு வந்துடக்கூடாது. அந்த சோர்வை தடுக்கணும்னா இது மாதிரியான சில விஷயங்கள் பேச வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. அப்ப இதற்கெல்லாம் மாற்றாக இன்னொன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழ்ந்து விடும். இதை நீங்க அப்படியே கடந்த 5 ஆண்டுகள் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பினாரு, கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகிறது, விரைவிலேயே தேர்தல் வரும் என்று தொடர்ந்து அதிமுக தரப்பினரிடம் சொல்லி வந்தார். அது போன்ற நம்பிக்கை வார்த்தைகள் தான் இது அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. இன்னொரு நிலை, அவர் இப்படி கூட வியூகம் வகுத்திருக்கலாம். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருந்தாலும் இந்த அரசு மீது சில விமர்சனங்கள் எழும் காலப்போக்கில். இப்ப நேற்று கூட எழுந்தது, அந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படல, முதல்வர் உரிய முறையில் அதற்கான சரியான நேரத்தில் உரிய அளவுல விளக்கம் சொல்லல என்பது உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் எழுந்தது. மின்வெட்டு, இப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டுக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். இதெல்லாம் திமுகவை விட்டு நகர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு அழுத்தம் தரலாம். அப்படி அழுத்தம் தருகிற பொழுது அவர்கள் அந்த கூட்டணியில் தொடராத முடிவை கூட எடுக்கலாம் என்றெல்லாம் யூகித்திருக்கலாம். இந்த மாதிரிதான் அவர்களுடைய யூகமோ இருக்கலாமே ஒழிய, என்னை கேட்டால் 5 ஆண்டுகள் விஜய் அவர்களால் வெற்றிகரமாக இந்த அரசை கொண்டு போகத்தான் முடியும். ஏன்னா அவர் அதிகார பகிர்வை கொடுத்து விட்டார். அப்ப ஏற்கனவே அமைச்சர் பதவி என்பதை ரசிக்கக்கூடிய அல்லது ருசிக்கக்கூடிய கட்சிகள் அவ்வளவு எளிதில் அதை விட்டு நகர்ந்து வருவார்கள் என்று எனக்கு தோன்றல. திமுகவை பொறுத்தவரை, ரொம்ப குறிப்பா மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை, அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த அடிப்படையில் தன் தரப்பு தொண்டர்களை அவர் இது போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து தக்க வைக்கிறார் பாக்குறேன். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை எப்படி எடுத்துக்கிறது? விசிக, இடதுசாரிகள் போன்றவரெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு நிகழ்த்திட்டு முறையாக பேசிட்டு அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் எடுத்த எடுப்புலேயே முடிவு வந்த மறுநாளே ஏதேனும் எந்த ஒரு சந்திப்பையுமே நிகழ்த்தாம தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது அப்படின்றத, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த கருத்துகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதுகுல குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றத. ஆமா, நிச்சயமாக இது முதல் முறை இல்லையே காங்கிரஸ் இவர்களை முதுகில் குத்துவதும் துரோகம் செய்வதும். கலைஞர் அவர்களுடைய காலத்திலேயே பூரா நட்பு கேடாய் முடியும் கலைஞர் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்த போது 2014 தேர்தல்கள்ல திமுகவும் காங்கிரசும் தனித்தனியாக இருந்த போது அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் உச்சரித்த வார்த்தை என்பது பூரா நட்பு கேடாய் முடியும் என்றது. நீங்க அதற்கு பின்பு சந்தர்ப்பவாதம் அரசியலை பொறுத்தவரை இல்ல நீண்டகால உறவு என்பதெல்லாம் இருக்கிறது. கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்பு காங்கிரசும் திமுகவும் கைகோர்க்கிறாங்க. 2016 தேர்தலில் இருந்து அந்த கூட்டணி தொடர்ந்தாலும் 2019 தொடர் வெற்றியை தருது. 19, 21, 24 எல்லாம் தொடர் வெற்றியை தருகிறது. காங்கிரஸ் வெற்றி வேண்டும் என்பதுதான் திமுகவோடு பயணித்தது. இப்ப அந்த வெற்றி இன்னொரு கரங்கள்ல இருக்கிறதாக யூகித்துக் கொண்டு அவர்கள் நகர்ந்துட்டாங்க. மற்றபடி திமுக காங்கிரஸ் உறவுல காங்கிரஸ் முதுகில் குத்துவதும் இது முதல் முறை இல்லைங்கிறத நான் பாக்குறேன். நீங்க அந்த 2G வழக்குகள்ல இருந்து தொடங்கி அறிவாலயத்துல கிட்டத்தட்ட கீழே ரெய்டு நடக்கும் போதே மேல பேச்சுவார்த்தை நடத்தி 63 தொகுதிகள் வாங்கியது, இது காங்கிரசினுடைய மரபு தான். அந்த மரபார்ந்த அரசியலே காங்கிரஸ் செய்யறாங்க. இன்னைக்கு பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அழிவு தேய்மானத்திற்கு அவருடைய அணுகுமுறை தான் காரணம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தேவை. அது திமுகவை விட இப்போது தாவேகாவினுடைய தோல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு முடிவெடுத்து நகர்ந்துட்டாங்க. இது முதுகில் குத்தி விட்டார்கள் என்கிற வாசகம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவருடைய விமர்சனம் சரியான அணுகுமுறை தான் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன்.
சார், திமுக கூட பயணித்த கூட்டணி கட்சிகள், இப்போ தாவேக்காக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் திமுக அதிமுக அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் அந்த திமுக அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இன்னும் அரசியல் களத்தில் விவாதமாக தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை கவுண்டர் பண்ணணும், அதை விட அதை பேசுபொருளாக மாற்றக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல நேற்று திமுக தலைமை பேசிய வார்த்தைகளை பார்க்க முடியாதா? இல்ல, அப்படியும் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதான் சொல்றோம், இன்னைக்கு வெளியிட்ட சமூக வலைதளங்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலயும் திமுக அதிமுக மீதான பெரும் விமர்சனமாக இன்னைக்கு மாறி இருக்கு. நீங்க அதிமுகவின் ஒரு பிரிவு டிவி சண்முகம் தரப்பு அவர்கள் சொன்னதும் இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதை மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் சொல்றாங்க. இரண்டு கட்சிகளும் சேர்ந்து பல முனைகள்ல இருந்து இந்த குரலை சொல்கிற பொழுது அந்த குரலை மழுங்கடிக்க செய்யறதுக்கும் இது இந்த ஆயுதத்தை திமுக கையில் எடுக்கலாம். பட் அதை விட முக்கியமாக முக ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை நிறைய ஷிஃப்ட் ஆகுறாங்கல்ல. நீங்க இன்னொரு கவர்னன்ஸ் பார்த்தோம்னா அவைக்காவை நோக்கி பல கட்சிகளுடைய நிர்வாகிகள் போறாங்க. அது திமுகக்குள்ளயும் நடக்குது. மாவட்ட அளவுல பலர் போறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் பரமக்குடியோட முன்னாள் எம்எல்ஏ போனாரு. அதிமுகவோட முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து போயிட்டாரு. ஒரு மாவட்டத்திலேயே திமுக அப்ப அப்படி போறவர்களை தடுக்கணும் முதல்ல. அப்ப இந்த ஆட்சி நிலைக்காது என்பது போன்ற வார்த்தைகளை உதிக்கணும். நீங்க கேட்டதே மாதிரி ஒரு பக்கம் தங்களுடைய அந்த பேசுபொருளாக திமுக கூட்டணிங்கிறதையும் வைக்கணும். இன்னொரு பக்கம் தாவேக்கா பலம் பெறுகிறது என்பது போன்ற தோற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் அவர்களை அப்படி பேச வைக்கிறதா பாக்குறேன். விரிவான தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி சுவாமிநாதன். தாவேக்காவை நோக்கி நகரக்கூடிய திமுக முக்கிய தலைவர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் தடுத்து நிறுத்துவதற்காக தாவேக்கா ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் பேசியதாக பார்க்கலாம் என தெரிவித்தார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். திமுக கூட்டணியிலிருந்து விசிக ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் விலகி இருந்தாலும் திமுக அதிமுக அந்த பேச்சுவார்த்தை ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்ததாக பேசியிருப்பதும் கவனத்திற்கு உரியது. இத்தகைய சூழலில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கவிழும், மதில் மேல் பூனையாக அந்த ஆட்சி இருக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். மறுபுறம் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இருக்கிறார். முதுகில் குத்தியது, துரோகம் விளைத்தது காங்கிரஸ் என்றும் தெரிவித்து இருக்கிறார். தொடர்ச்சியாக அரசியல் களம் பரபரத்து வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலோடு. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.